Stop scrolling if you want a killer workout in your home. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஃபிட்னஸ் என்னால் கவனிச்சிக்க முடியல. ஸோ எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கில் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்காக ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் டெய்லியும் 24 ஹார்ஸில் நமக்காக ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு 1 ஹவர் நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம ஃபிட்னஸை பாதுகாத்துக்க முடியும், நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஸோ கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், எப்படி போகுது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வெறும் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் வித் அவைலபிள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐம் வேரிங் அ மாஸ்க். ஆக்சுவலி நான் இது ஸ்டார்டிங்கே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, நான் எதனால மாஸ்க் போட்டிருக்கேன்னா ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு ஹைட் எனி திங், பட் இட் மேக்ஸ் மீ டு ஃபீல் சம்திங் லைக் இட்ஸ் கிவிங் மீ அ கான்ஃபிடென்ஸ். சொல்கிறது இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா நம்ம வந்து பாட்டு கேட்போம் இல்லைங்களா? ஸோ that songs give you energy and it acts as a catalyst, so you can pull more reps. ஸோ இன்னும் உங்களை புஷ் பண்ண முடியும். ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ இன்னும் ரெண்டு செட்டு சேர்த்து போடுவீங்க. ஸோ சேம் சிமிலர் டு தேட். ஸோ திஸ் மேக்ஸ் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் இட்ஸ் லைக் ஐ எம் ஃபீலிங் லைக் அ சூப்பர் ஹீரோ. ஸோ அயன்மேன் மாஸ்க் பாரு மாதிரி சேம் ஃபீலிங். ஸோ தட்ஸ் ஐ I'm following this kind of way. So first நம்ம வார்ம்-அப்ஸ் பார்த்துடலாம். ஸோ வார்ம்-அப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்ம்-அப் எதுக்குன்னா, இஃப் யூ ஆர் நீங்கள் வந்து ஒரு மசிலை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ ஒரு மசிலை வந்து நீங்கள் ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மசிலை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறீங்க. லைக் ஐ எம் கோயிங் டு டூ அ ஒர்க் அவுட். ஸோ அதுக்கு வந்துட்டு உங்கள் மசிலை வந்துட்டு தயார்படுத்துறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வார்ம்-அப் வந்துட்டு ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஹெட் டு டோ. ஸோ இது வந்துட்டு ஜென்ரல் வார்ம்-அப் தான், இது எல்லாருமே பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டு. ஸோ ஹெட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரொட்டேஷன் மூமெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் ரொட்டேஷனில் போவோம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ரைட் டு லெஃப்ட் அண்ட் அகெயின் கோ டு ரைட், லெஃப்ட், ரைட். ஸோ அண்ட் பி ஹியர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது மேலே பார்த்த மாதிரி ரவுண்ட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3. So now you can feel some cramps here. So ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கி எழுந்திரிச்சு கழுத்து பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிட் பொசிஷனில் இருந்திருக்கும். ஏன்னா ரெஸ்ட் பொசிஷனில் தானே இருந்துச்சு. ஸோ ஒரே மாதிரி இருந்திருக்கும். ஸோ இங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். ஸோ நவ் டூ அ ஃபுல் ரொட்டேஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, இது வந்து 3 டைமும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ரொட்டேஷன் முடிஞ்சு நான் ஹெட் ஸ்ட்ரெச் பார்ப்போம். ஹெட் ஸ்ட்ரெச்சுக்கு ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எல்லாருமே. சிம்பிள் தான், பட் ஸ்டில் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் யூஸ் யுவர் 2 ஃபிங்கர்ஸ். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போய் இந்த இடத்துல சும்மா ஜஸ்ட் புல் யுவர் ஹெட். ஸோ யூ வில் ஃபீல் அ நைஸ் ஸ்ட்ரெச் அலாங் திஸ் சைட். யா, 3 டைம்ஸ் அண்ட் அகெயின் சேம் 3 டைம்ஸ். ஸோ இது வேறு யாரையும் சொல்லி பண்ண வைக்காதீங்க, உங்களுக்கு நீங்களே பண்ணாதான் அந்த ஸ்ட்ரெச் வந்துட்டு இது உங்களால் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும், சேஃபாக பண்ண முடியும். அகெயின் நவ் 2 ஃபிங்கர்ஸை பின்னந்தலையில் வச்சு டவுன். தென் உங்கள் கட்டவரில் வச்சு உங்கள் சின்னல வச்சு மேலே 3 முடிஞ்சு. ஸோ நவ் இப்போ நெக்கு முடிஞ்சு. நெக் முடிஞ்சதுக்கு அப்புறமே நெக்ஸ்ட் ஷோல்டருக்கு எப்பயும் போல ஷோல்டர் வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ மெயின் இந்த ஜாயின்ஸு, இந்த காஃப் மசில், அப்புறம் பேக்கு, அப்புறம் ஃப்ரண்ட் டெல்டாய்டு. ஸோ இந்த ஷோல்டர்ஸ் தான் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்ல ஃபுல் ரொட்டேஷன் உங்களால் எவ்வளோ ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் ஸ்குவீஸ் பண்ணுங்க. அகெயின் பேக். ஓகே, ஸோ உங்கள் வந்துட்டு இப்போது ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ரொட்டேஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஹாஃப்
half hand rotation. So same எவ்வளோ கிட்ட நெருக்கி உங்களால் ஸ்க்ரோல் இது ரொட்டேட் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஸோ மேக் ஷூர் உங்கள் காது உங்கள் முட்டி எல்லாமே ஒவ்வொரு ரொட்டேஷன் ஒவ்வொரு இடத்து ஸ்டேட்லேயுமே டச் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டை வந்துட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஷோல்டரோட அந்த ஜாயிண்ட்டை வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட் யுவர் ஷோல்டர். இது வந்துட்டு 2 இதாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்மால் ரொட்டேஷன், இன்னொன்று பிக் ரொட்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்துட்டு சின்ன சர்க்கிளாக மேக் பண்ணுங்கள். ஸோ வைல் யூ டூயிங் தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஓவரால் ஹேண்ட் வெயிட்டை இந்த ஜாயிண்டில் வந்து கொடுத்து பாருங்கள். ஸோ யூ வில் ஃபீல் அ நைஸ் ஷார்ப் பெயின். ஸோ அது வந்து ரொம்ப நேரம் ப்ரோலாங் பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் இந்த 3 ரொட்டேஷனுக்கு மட்டும் இது பண்ணுவேன். திஸ் வில் ஹெல்ப் யூ டு அந்த ஜாயிண்ட்டை வந்துட்டு நாளடைவில் வந்துட்டு, ஏன்னா அது வந்து மைனர் இன்ஜுரி ஆகிற மாதிரி தான். ஸோ அதை வந்துட்டு ஸோ நீங்கள் இஃப் யூ கீப் ட்ரைனிங் ஜாயிண்ட் வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட் எல்லாமே கரெக்டாக எடுத்தீங்கன்னா யூ வில் பிகம் அந்த ஜாயிண்ட் வந்து உங்களால் நல்லா இது ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ நவ் டூ அ பிக் சர்க்கிள். 3 1 2 3 1 2 3 fine. So now we are going to do a stretching. For that stretching வந்துட்டு ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் இங்கிருந்து புல் பண்ணுறது சேம் ஆப்போசிட் அண்ட் ஸோ வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் ரெண்டு சேர்த்து பண்ணுறோம் இங்கே. ஸோ எதுக்குன்னா புதுசாக வார்ம் அப் பண்ணுறவங்களுக்கு அப்பயே ஏதாவது இன்ஜுரி வந்துட்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரெச்சிங்கை கூட சேர்ந்து பண்ணும்போது அந்த மசில் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங் ஆகும். அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதனால தான் இது ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நவ் ஹிப் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணி மீன்ஸ் கையை நீங்கள் இப்படி கூட வச்சுக்கோங்க. ஸோ மெயின் என்னன்னா உங்களோட உள்ளங்கை வந்துட்டு கிரவுண்டை டச் பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ லைக் எப்படின்னா இப்படி பண்ணும்போது நீங்கள் மூச்சை இழுக்கணும், இன்ஹேல், அண்ட் இஃப் யூ கோயிங் டவுன் யூ ஹாவ் டு எக்ஸேல் யுவர் பிரீத்திங். ஓகே, சரி. நெக்ஸ்ட் உங்களோட முட்டிக்கு ஸோ நவ் நீ ரொட்டேஷன். ஸோ நீ ரொட்டேட் பண்ண வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தை மசிலை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணும். சிம்பிள். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்குவாட், சோமோ ஸ்குவாட், இது 2 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒர்க் அவுட் மாதிரி பண்ணுவாங்க. ஜஸ்ட் வார்மிங் அப். ஸோ 3 நம்பர்ஸ் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்குவாட். ஸோ மேக் ஷூர் யூர் பேக் ஸ்ட்ரைட், செஸ்ட் விரிஞ்சிட்டு கை இப்படி வச்சுக்கோங்க ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ இட்ஸ் ஆக்ட் லைக்ஸ் அ ஹேமர். ஸோ ஒரு ஹேமர் கீழே போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி இந்த கை ஸ்ட்ரைட்டாக கீழே போயிட்டு மேலே வரணும். ஸோ யூ ஹேவ் டு பி ஷுர் ஆன் தட். ரெடி? சேம். நெக்ஸ்ட் சுமோ ஸ்குவாட். ஸோ ஜஸ்ட் லெக்கை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு சேம். கிரேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காஃப் மசில். ஸோ காஃப் மசிலுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வால் எடுத்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. சப்போர்ட்டுக்கு எடுத்துட்டு யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப். கிரேட், குட் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வார்ம் அப் பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு இந்த வார்ம் அப்க்கு அப்புறமேட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட ஹோம் ஒர்க் அவுட் ரொட்டீனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.